Dear children, welcome to science class. In this class, we are going to discuss the lesson Organization of Tissues, which is in Unit 18. இதில் 2 types of tissues பற்றி பார்க்க போகிறோம். One is plant tissue and another one is animal tissue. இந்த கிளாஸில் நம்ம plant tissues கண்டினியூ பண்ணலாம். அதாவது அலகு 18ல் இருக்கக்கூடிய திசுக்களின் அமைப்பு பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 வகையான திசுக்கள் பார்க்க போகிறோம். தாவர திசுக்கள், அதுக்கப்புறம் விலங்கு திசுக்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரியா? இந்த திசுக்களுடைய அமைப்பு, உட்கூறுகள், அப்புறம் பயன்கள் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ we are going to discuss about the functions of this functions and types of tissues அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? அப்புறம் types of tissues and their morphology and how tissues are organized and what are the functions, major functions performed by the tissues அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சார்ட்டை பாருங்கள். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூஸ் 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. மெரிஸ்டமேட்டிக், பெர்மனன்ட் டிஷ்யூ. இதில் மெரிஸ்டமேட்டிக்கில் 3 டைப் தான் இருக்குது. பெர்மனண்ட்டில் மட்டும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக நிறைய படிக்க போகிறோம் நம்ம. சரியா? சிம்பிள், காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி படிக்க போகிறோம். பாருங்கள், யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டால் பாக்டீரியா அண்ட் புரோட்டோசோவான்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், சிங்கிள் செல்லால் ஆனது. அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் பெரிய பெரிய மனிதர்கள், பெரிய விலங்கினங்கள்லாம் பார்த்திங்கன்னா, சரியா, ஹையர் ஆர்கானிசம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதோடைய உடல் அமைப்பு வந்து பல செல்களால், மில்லியன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸால் ஆனது இல்லையா? ஸோ இந்த செல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட திசுக்களில் குறிப்பிட்ட வகையான செல்கள் காணப்படும். சரியா? குரூப் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செல்ஸ் ஆர் குரூப்டு டுகெதர் டு ஃபார்ம் டிஷ்யூஸ். இந்த டிஷ்யூஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆர்கன்ஸாக மாறும். இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஆர்கன் சிஸ்டம்ஸாக மாறும். இப்போ டைஜஸ்டிவ் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நமக்கு ஸ்டொமக் வந்துடும், இன்டெஸ்டைன் வந்துடும், பேங்க்ரியாஸ் வரும் இல்லையா? அப்போ ஒரு ஆர்கனும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸால் ஆனது. ஸோ வாட் இஸ் மீன் பை டிஷ்யூஸ்? குரூப் ஆஃப் செல்ஸ் positioned and designed to perform a particular function is called a tissue. குறிப்பிட்ட செயலை செய்வதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ள செல்கள் திசுக்கள் என அழைக்கப்படுகிறது. இது வந்து திசுக்களின் தொகுப்பு உறுப்பாக மாறி தனி சிறப்புமிக்க வேலையை செய்கிறது. அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? உதாரணத்துக்கு தாவரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ்ஸ் இருக்குது இல்லையா? அதுதான் அதோடைய ஆர்கன்ஸ். இந்த ஆர்கன்ஸில் என்ன செல்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஜைலம், ஃப்ளோயம் டிஷ்யூஸ் காணப்படும். சரியா? ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். அதே மாதிரி ஒரு அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதோடைய ஸ்டொமக் எடுத்துக்கலாமே எக்ஸாம்பிளுக்கு. அதுவும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸால் ஆனது. என்னென்ன செல்ஸு? எபிதீலியல் செல்ஸு, கிளாண்ட் செல்ஸு, மசில் செல்ஸால் ஆனது. சரியா? So in this lesson we are going to discuss about types of plant tissues and types of animals tissues and how they modify to coordinate life activities அப்படின்னு பார்க்கலாம். சரியா? எப்படி அதெல்லாம் ஒருங்கிணைத்து நம்மளுடைய உறுப்புகள் செயல்பட பயன்படுது அப்படின்னு நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். First we are going to discuss about plant tissues. Plant tissues are made up of vegetative and reproductive tissues. In general, plant tissues are classified into 2 types. They are meristems or meristematic tissues, இன்னொன்று permanent tissue. இந்த 2 டைப் ஆஃப் டிஷ்யூ தான் இருக்குது. இதில் மெரிஸ்டம் டிஷ்யூ ஆர் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோடைய ஃபங்க்ஷன்ஸ், அதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, தே ஆர் லிவிங் செல்ஸ். அந்த செல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஓவல், ஸ்மால், பாலிகன் ஆர் ரவுண்ட் இன் ஷேப் அண்ட் தின் வால்டு cells with dense cytoplasm and large nucleus and small vacuoles-ஓட இருக்கும். சரியா? they are undergo mitotic divisions. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், மைட்டோட்டிக் டிவிஷனில் நடக்கும் இந்த செல்ஸ்லலாம். they do not store any food materials. அதெல்லாம் வந்து எந்த ஸ்டோரேஜுக்கும் அது யூஸ் ஆகாது, ஜஸ்ட் அது க்ரோத்துக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூன்னு எடுத்துக்கிட்டாலே அது வந்து வெறும் க்ரோத்துக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். சரியா? ஆக்கு திசு அப்படின்னு சொல்லுவோம். ஆக்கு திசு இல்லைனா நுனி ஆக்கு திசுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று நிலையான திசுக்கள். இந்த ஆக்கு திசுக்களுக்கு வந்து எந்த விதமான சேமிப்போ இல்லை, இது உயிர் உள்ள செல்களால் ஆனவை. இது வளர்ச்சிக்கு மட்டுமே பயன்படக்கூடியவை. இதோட செல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சிறியதாக, முட்டை வடிவம் உள்ளதாக, பலகோணம் அல்லது கோள வடிவம் உள்ளதாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இதை வந்து உணவெல்லாம் எதுவுமே சேமிக்க இது பயன்படுவதில்லை. இது வளர்ச்சிக்கு மட்டுமே பயன்படுது. அமைவிடத்தை அடிப்படையாக கொண்டு இந்த ஆக்கு திசுக்களை 3 வகையாக பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தா நுனி ஆக்கு திசு, இடை ஆக்கு திசு, அதுக்கப்புறம் பக்க ஆக்கு திசு. இதோடைய
இன்ட்ரடக்ஷனில் இதோடைய பேர்லேயே உங்களுக்கு அதுக்கு மீனிங்ஸ் தெரிஞ்சிடும். நுனி ஆக்கு திசு அப்படின்னா இந்த டிஷ்யூஸ் வந்து டிப் ஆஃப் த பிளான்ட்ஸில் க்ரோத் எங்கெல்லாம் இருக்குதோ, டிப் ஆஃப் த லீவ்ஸ் ஆர் டிப் ஆஃப் த ரூட் ஆர் டிப் ஆஃப் த ஸ்டெம், அந்த இடத்துலலாம் இது காணப்படும். சரியா? Meristematic tissues are based on the position. They are divided into 3 types, that is apical meristem and intercalary meristem and lateral meristem. இதில் இந்த apical meristem அப்படி பார்த்தீங்கன்னா these are found at the apices or growing points of root or shoot and bring about இன்க்ரீஸ் இன் லென்த். இது வந்து வளர்ச்சிக்கு மட்டுமே பயன்படக்கூடியது. இன்டர்கேலரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் லைஸ் பிட்வீன் பெர்மனன்ட் டிஷ்யூஸ் அண்ட் இஸ் பார்ட் ஆஃப் ப்ரைமரி டிஷ்யூஸ். ப்ரைமரி மெரிஸ்டம் இது லீஃபுடைய பேஸில் காணப்படும். அதுக்கப்புறம் நோட்ஸு சொல்லுவோம் இல்லையா, கணுப்பகுதியில் காணப்படும். சரியா? இது வந்து கணுக்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படும். அடுத்து பார்த்தா லேட்ரல் மெரிஸ்டம். தே ஆர் அரேஞ்ச்டு பேரலல் அண்ட் காஸ் திக்னஸ் ஆஃப் த பிளான்ஸ். இது வந்து பக்கவாட்டாக ஒரு செடி வளர்கிறதுக்கு இது பயன்படும். சரியா? இதுதான் அதுக்காக தான் இது பேர் பக்க ஆக்கு திசு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஆக்கு திசுவின் பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மெரிஸ்டம் வந்து ஆர் ஆக்டிவிட்டி டிவைடிங் டிஷ்யூஸ் ஆஃப் த பிளான்ஸ். தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரைமரி அண்ட் செகண்டரி க்ரோத்துக்கு மட்டுமே பயன்படக்கூடியது இந்த ஆக்கு திசு. சரியா? மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் வெரி மச் யூஸ்ஃபுல் இன் ஒன்லி primary elongation and secondary thickness, that is the growth of the plants. இதுக்கு மட்டும்தான் இது பயன்படுது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது permanent tissue. Permanent tissues are those in which growth has stopped either completely or for the time being. At times they become meristematic partially or wholly. அதாவது இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்று நிலைத்த திசுவாகவும் இது செயல்படும், இல்லை ஆக்கு திசுவாகவும் இதோடைய பணிகள் செயல்படும். நிலைத்த திசுக்கள் பகுப்படையும் திறனை நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமாகவோ இழந்த திசுக்கள். சில நேரத்தில் அவை பகுதி அல்லது முழு ஆக்கு திசுவாக கூட மாறுகிறது. இந்த நிலைத்த திசுக்கள் 2 வகைப்படும். பெர்மனன்ட் டிஷ்யூஸ் ஆர் ஆஃப் 2 types. They are simple tissues and complex tissues. சிம்பிள் டிஷ்யூஸில் என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்னால் பேரன்கைமா செல்ஸ், கோலன்கைமா செல்ஸ், ஸ்க்ளரன்கைமா செல்ஸ். காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜைலம், ஃப்ளோயம். இது 2 மட்டும் தான் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ். சரியா? நிலைத்த திசுக்கள் 2 வகைப்படும். அவை எளிய திசு மற்றும் கூட்டு திசு. இந்த எளிய திசு அதில் என்னெல்லாம் பார்க்கலான்னா பேரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளரன்கைமா. கூட்டு திசுவில் வந்து ஜைலம், ஃப்ளோயம் திசுக்கள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த நிலைத்த திசுக்கள் பெர்மனன்ட் டிஷ்யூஸ் பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.